வணக்கங்க. இன்றைக்கி நாம் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான கோதுமை ரவை பொங்கல் எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோதுமை ரவை பொங்கல் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துருக்கேன். அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கேன். ரெண்டும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இஞ்சி 1 இன்ச் அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை 1 டீஸ்பூன் ஜீரகம் 1 டீஸ்பூன் மிளகு. இது வந்து முந்திரி ஒரு 5-6 முந்திரி போட்டுக்கோங்க. இந்த பாசிப்பருப்பை வந்து கழுவிட்டு நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் கொஞ்சம் உருகணுன்னையும் ஜீரகம் மிளகு போட்டுக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி லைட்டாக சவந்தோடனையும் இஞ்சியும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலையும் பெருங்காயமும் நல்லா வந்து வாசனை கொடுக்கும் இந்த பொங்கலுக்கு. அடுத்தது இந்த ரவை இதிலே போட்டுக்கலாம். நல்லா கொஞ்ச நேரம் வறுத்துக்கோங்க நெய்யில். அப்போதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது சும்மா ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் நீங்கள் ஈஸியாக. நிறைய பேருக்கு இதில் வந்து உப்புமா செஞ்சால் பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. இது கூடவே இந்த பருப்பும் போட்டுக்கலாம். பருப்பு நல்லா வடிகட்டிடுங்க தண்ணி இல்லாமல். நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் இருக்குது, ரெண்டும் சேர்த்து 1 டம்ளர் வரும். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் வேணா கொஞ்சம் பொங்கலுக்கு வந்து நெய் வேணால் இந்த டைமில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இன்னும் கொலன்னு வேணுன்றவங்க நீங்கள் இப்படி கிளறி விட்டிங்கனாவே கொஞ்சம் கொலன்னு ஆகிடும். இன்னும் கொலன்னு வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி இருந்தால் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் போடல. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.